ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி சாம்புலஸ்வரிக்கிட்ட சண்டை போடுறாங்க. நீங்கள் மட்டும் கார்த்தி மாமா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு. இந்த கல்யாணமும் நடக்காது, நான் இந்த மண்டபத்துக்கும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே சாம்புலஸ்வரி சந்திரகலாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ ஒழுங்காக கார்த்தி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். கடைசி நேரத்தில் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் போயிட்டானா என்ன பண்ணுறது? பேசாமல் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறான். அவனால் இந்த மண்டபத்தில் எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, வா நம்ம நடக்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல, இதை கேட்டு சாம்புலஸ்வரியும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சைட்டை நம்ம ரேவதி கார்த்தியை ஸ்டேஷனில் போய் பார்க்குறாங்க. கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி மாமா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க, என்ன செய்கிறது, எங்கள் அம்மா உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அதுக்கு நீ இந்த நேரத்தில் போயிட்டு ஸ்டேஷனுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என் கார்த்தி மாமா கொண்டுனா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே ரொம்ப உரிமை இருக்கிற மாதிரி பேசி கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிட்டு கார்த்தியை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி திரும்பி வந்ததை பார்த்ததுமே நம்ம சாம்புலஸ்வரி சந்திரகலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன சந்திரா இவன் வந்துட்டாலே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு பதட்டத்திலே போய்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருது சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை, அவனால் இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அப்படி பண்ணவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராஜராஜன் நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. நம்ம ரேவதியை முகூர்த்த புடவையை கட்டிட்டு வர சொல்லிட்டு சாம்புலஸ்வரி ரெடியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராஜராஜனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வெளியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல கத்திலாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு கத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க கேட்டனுமே அந்த ஆள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன மாதிரி கத்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, செடியெல்லாம் அறுக்கணும்டா அது மாதிரி ஒரு கத்தியை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கத்தியை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த கத்தியை இடுப்பில் சொருக்கி வச்சுக்கிறாங்க ராஜராஜன். நம்ம மயில் ஏதோ ஒரு இதில் ராஜராஜனோட கையை பிடிச்சி இழுக்கும் போது தான் அந்த கத்தி கீழே விழுந்துடுது. அதை பார்த்ததுமே நம்ம மயிலுக்கு ஒன்றுமே புரியல, இன்னுமாம்மா கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ உடனே ராஜராஜன் அந்த கத்தி வாங்கி மறுபடியும் இடுப்பில் சொருகி வச்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை எனக்கு வேறு வழி தெரியல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு கொலை விழுந்தாகணும், அப்போ தான் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு மயில்வாகனம் சொல்கிறாங்க, மாமா தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ளை நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் என் உயிரை நான் எடுத்துக்க மாட்டேன், ஆனால் எடுக்கிறவங்களோட உயிரை நான் எடுத்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ரொம்ப கோவமாக பேச, இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, வேணாமாமா தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க, இதனால பிரச்சனை நம்மளுக்கு தான் வரும், கார்த்தி மாப்பிள்ளை இருக்கார்ல, கண்டிப்பாக கார்த்தி மாப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை மயில் சும்மா விடக்கூடாது, நம்ம கார்த்தி சகலை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ சகலை இங்கே என்ன நடக்குது தெரியுமா, அங்கே மாமா இடுப்பில் கத்தியை சொருக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா இந்த மண்டபத்தில் ஒரு கொலை விழுகணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்ட போய் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிற நேரத்தில் அந்த மாதிரி யார் என்னங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன், அத்தையே இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு வந்துடும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனுக்கு கார்த்தி தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி முகூர்த்த புடவையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எல்லாருமே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் வேண்டிப்பாங்க, ஆனால் நான் இப்போ வேண்டிக்க போகிறது இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, என் கழுத்தில் தாலி கட்டணும்னா அது கார்த்தி மாமா மட்டும்தான், இந்த கல்யாணத்தை எப்படியாவது கார்த்தி மாமா நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இந்த சைடு சந்திரா சாம்புலஸ்வரி மருது 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்த்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடிஞ்சதா இதுலேருந்தே தெரியலையா சந்திரா, இந்த சாம்புலஸ்வரியை எதிர்க்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் உன்னோட வரட்டு கௌரவத்தினால இப்போ பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போகுது, யார் கேடு கெட்டு போனால் என்ன, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டாலே போதும், ரேவதி வாழ்க்கை வீணாக போகணும், அதை நினச்சி நீ காலம் ஃபுல்லாக செத்து மடியணும், இந்த வீட்டுக்கு நான் தான் அதிபதியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு மருது நினைக்கிறாங்க, ரேவதியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக அவளை ஃபோட்டோலாம் எடுத்து இந்த நெட்டில் விட்டு அது மூலமாக நம்ம நல்ல பணம் சம்பாதிக்கலாம், அந்த கார்த்திக்கு நான் கொடுக்குற சரியான பதிலடி இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் ரேவதி முகூர்த்த புடவையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. சாம்புலஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க,
சந்திரா, ரேவதி இவ்வளோ அழகா இருக்கால, நான் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை கண்டிப்பாக அவளோட வாழ்க்கைக்கு பெரிய மாற்றமாக இருக்கும் சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோகிணி வந்து ரேவதி பார்த்து சொல்கிறாங்க, ரேவதி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பாரு நீ மனமேடு வரைக்கும் ஏற நிலமை வந்துருச்சு, எனக்கு பயமாக இருக்குது. அந்த மருதும் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டா உன்னோட வாழ்க்கை மொத்தமாகவே மாறிடும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, கார்த்திமாமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லைக்கா, நீ வேணா பாரு, கடைசி நேரத்தில் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு கார்த்தி மாமா என்ன பண்ண போகிறாருன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்படி சொல்லி தான் என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது மயில் வாகனம் வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுதுப்பா, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இருங்க கடைசியில் தான் ட்விஸ்ட்டு காத்திட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அந்த கார்த்தியை நல்லா கவனிய, அவன் ஏதோ டென்ஷனே இல்லாமல் அப்படியே ஃபீலிங் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ அவன் கடைசி நேரத்தில் ஏதோ பண்ண போகிறான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாப்பிட்டு சொல்கிறாங்க, சந்திரா நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, அவனாலலாம் எதுவும் செய்ய முடியாது, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ அந்த டிரைவரை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் தான், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இப்படி டென்ஷனே இல்லாமல் இருக்கானா, கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறான் தான் எனக்கு தோணுது, இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம காதி வந்து அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுங்க, அப்போ தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடை நம்ம கார்த்தி முருகனை போய் பார்க்குறாங்க. முருகன் ஒன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும், ஏன்னா நிலைமை கையை மீறி போயிடுச்சு, நீ சொல்ல போகிற அந்த வார்த்தையில் தான் ரேவதியோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முருகன் சொல்கிறாங்க, சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், ஏற்கனவே ரேவதியோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான், அந்த குற்ற உணர்ச்சி என்னைய சாகடிச்சுக்கிட்டே இருக்குது, நான் பண்ண பாவத்துக்கு தான் பெரிய ஆபத்துலேருந்து இப்போ தப்பிச்சு வந்திருக்கேன், என்னை காப்பாற்றினதே நீங்கள் தானே சார், உங்களுக்கு போயிட்டு நான் துரோகம் பண்ணுவேனா, கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு நன்றி கடனாக நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக கண்டிப்பாக நான் எல்லா உண்மையும் எல்லாரும் முடியும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துரு, ஏன்னா இப்போ கல்யாணம் நடக்க போகுது, அந்த மருதோட உண்மையான முகம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், அப்படி இல்லைனா ரேவதியோட வாழ்க்கையை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி முருகன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கார்த்தியவே பார்க்குறாங்க, என்னது இவன் எங்கேயோ போயிட்டு வரான், எங்கே போயிட்டு வரான்னு தெரியலையே, இந்த முருகன் வேற எங்கே போனான்னு தெரியலையே, ஒருவேளை கார்த்தி தான் முருகனை மறைச்சு வச்சிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சந்திரா செம்ம டென்ஷனில் இருக்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரொம்பவே அலர்ட்டாக இருங்க, எனக்கு என்னமோ அந்த முருகன் கார்த்தியோட கஸ்டடியில் தான் இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன மீறி அவனால் மண்டபத்துக்குள்ளே வந்துட முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம மருது வந்து மாப்பிள்ளை மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க, டே இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சதுடா, என்னையவே நீ அடிப்ப, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க, இனிமேட்டு பாரு உன் வாழ்க்கையில் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டினதை நினச்சி சாக போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மருதை வந்து கார்த்தியை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு ரேவதி மனசில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதம் மாதிரி அதிகாரிங்கெல்லாம் வந்துடுறாங்க. அதிகாரியை பார்த்ததுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட, இன்னொரு பக்கம் சம்பிச்சிருக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னலக்கா கடைசி நேரத்தில் இவன் ஏதாவது பண்ணுவான், நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதிகாரிங்கெல்லாம் வந்து சாம்பிச்சிட்டிக்கு மேடம் கிட்ட பேசுகிறாங்க. மேடம் உங்ககிட்ட நாங்கள் ஒரு உண்மையை சொல்லணும், இங்கே உட்காந்துருக்கால அவன் சரியான அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆரம்பத்தில் சாம்பிச்சேரி நம்ப மாட்டாங்க. அப்புறம் நம்ம கார்த்தி வந்து முருகனை கூட்டிகிட்டு வரும்போது தான் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிய வரும். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.